மணத்தக்காளி கீரை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு அல்சர் நோய் உண்டாகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒருவேளை ஏற்கனவே அல்சர் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வயிறு பகுதியில் எரிச்சல் ஏற்படும் இல்லையா? அல்சர் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஆசிட் செக்ரேஷனை தடுக்கும் இந்த கீரை. இதனால் அல்சர் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த கீரையை தேங்காய் பாலோட சேர்த்து நல்லா கொதிக்க வைத்து மதிய உணவில் குழம்பு மாதிரி அடிக்கடி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா அல்சர் பாதிப்போட அறிகுறிகள் குறையிறது நாளடைவில் நல்லாவே தெரியும். ரொம்ப குறிப்பாக மணத்தக்காளி கீரை புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிகல்ஸ் எதிர்த்து போராடும். இதனால கேன்சர் செல் உருவாகக்கூடிய வாய்ப்பையே இது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இந்த கீரையில் இயற்கையாகவே இருக்காது. என்னன்னா சொலாசோடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியும் தடுக்கும். கூடவே ஒருவேளை ஏற்கனவே யாருக்காவது புற்றுநோய் இருக்குது அப்படின்னாலும் இந்த கீரையை உங்கள் அன்றாட உணவில் தொடர்ந்து அடிக்கடி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல அந்த புற்றுநோயோட செல் இருக்கு இல்லையா, அது ஒரு இடத்துல இருந்து அந்த பாதிப்பு இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பையும் இது ரொம்ப ரொம்ப கம்மி